ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 2 திதிகளை பார்த்துருக்குறோம். திதிகளின் வரிசையில் 2 திதிகளை பார்த்துருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 14 திதிகள் 2 திதி போச்சுன்னா 3வது திதி திருதியை. இந்த 3வது திதிக்கு என்ன விதிமுறைகள் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி லைஃப் ஸ்டைல் இருக்கும், என்ன விஷயமெல்லாம் அவங்களுக்கு இதாக இருக்கும், எங்கே திதி சூன்யமாகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அந்த இருட்டு பாகங்கள் ஃபஸ்ட்டு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மமும் மகரமும் இருட்டு பாவங்களாக வரும். அந்த இருட்டு பாவங்கள் என்ன விதமான வாழ்க்கையை, என்ன விதமான வாழ்வியல் விதிகளில் இடையூறுகளை, எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் கொடுக்கும், அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அதன் மூலமாக அதை ஃபேஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள், முடிச்சுக்கள் என்னவாக இருக்கோ அதை நகர்த்துக்க வேண்டிய அவசியம் என்ன வரும், நெருக்கடி என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக பார்ப்போம். இவங்களால் ஃபஸ்ட்டு இந்த திதியில் ஊழ்வினை கர்மா என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. இந்த ஊழ்வினை கர்மா என்ன அப்படின்னிங்கன்னா, முன்னேற்றத்தில் தடை தரும். முன்னேற்றத்தில் தடைனா எப்படி, அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாவற்றிலும் முன்னேறுவது. எல்லாவற்றிலும்னா சின்ன வயசில் படிக்கிறாங்க, அப்போ கல்வியில் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க, அடுத்தது அந்த திருமண முயற்சிகளை, வேலைக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கல்விக்கு அப்புறம் வேலைக்கு முயற்சி பண்ணால் அங்கேயும் ஒரு தடை, தாமதம், முன்னேற்றத்தில் பின்னாடி ட்ராபேக்கு, பின்னடைவுகளால் ஏற்படக்கூடிய மனச்சோர்வு இருக்கும். அது ஒரு சைடில். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா, அந்த தடை தாண்டினோன்னு திருமணத்தில் தடை, மிகப்பெரிய அளவுக்கு போராடி அங்கே பொண்ணு பார்த்து அதை பண்ணி இதை பண்ணும்போது பொருளாதாரத்தில் சிக்கலும் தடையும் வந்துடும். அந்த தடையை உடைச்சிட்டு அப்படியே மெல்ல நகர்றோம், அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு பார்த்திங்கன்னா, இதே இதில் எத்தனை காலத்துக்கு கூட்டிகிட்டு இருக்கிறது இந்த சின்ன சர்க்கிள்குள்ளேயே அப்படின்ட்டு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுங்கிற ஒரு எண்ணம் மனதில் இருக்கும். ஆளுமை திறனும் இருக்கும். தொழிலில் அல்லது சுயதொழில் பண்ணாலும் சரி, அதுலேயும் அதை ஒரு உயர்ந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் எல்லாம் இருக்கும். ஆனால் இதில் எதுவுமே தடை தாமதங்களை தாண்டி கால விரயங்களாயிரும். ஒரு 15 வயசில் கிடைக்க வேண்டியது 25 வயசில், 25 வயசில் கிடைக்க வேண்டியது ஒரு 32 வயசில், 32 வயசில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் 45 வயசில், 45 வயசில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே 57, 55 கிடைக்குதுன்னா, அந்த காலகட்டத்து வரைக்கும் போராடின அந்த விஷயம் ரொம்பவே பெரிய அளவுக்கு ட்ராபேக்காக மனசுக்கு தோணும். பின்னடைவு எவ்வளவு இருக்குமோ அது கிடைக்கிறப்போ அது மேலே ஒரு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பாக கூடிய ஒரு நிலைமைக்கு கூட அது கொண்டு வந்துடும் சில நேரங்களில். இது இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா, இப்போவும் இப்படியெல்லாம் கிடைச்சாலும், இந்த மாதிரி தாமதத்தில் கிடைச்சாலும் அது எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்குன்னா, தொழிலிருந்து எல்லா விஷயத்துலேயும் எப்படிப்பட்ட விஷயமா இருக்குன்னா, அதிகாரத்தில் உள்ள மற்றவர்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்க முடியும். அப்போவும் சுயமாக நிற்க முடியாது. கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்து அடியும் வரைக்கும், வாழ்வு முடியும் வரைக்கும், அடியும் வரைக்கும் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த ஃபைனல் வரைக்குமே ஒரு விஷயம் சார்ந்து நிற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். யாராவது ஒருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வாழ வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். சுதந்திரத்துக்காக இவங்க சுதந்திரத்துக்கு தான் எத்தனை தடைகள். இதோ இங்கே ஒருவன் மட்டுமே உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி போட்டு நம்ம பிச்சைக்காரர்கள் பற்றி ஒரு கவிதை கூட இருக்குது. அவன் மட்டுமே அனுபவிக்கிறான், சுதந்திரத்திற்கு தான் எத்தனை போராட்டம், இதோ இவன் ஒருவன் மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறான்னு ஒரு தூங்குகிற மனிதனை பார்த்து ஒரு கவிதை சொன்னதாக ஒரு விஷயம் உண்டு. அதை நம்ம கவிதை இலக்கியத்துக்குள்ளே போக வேண்டாம், ஜோதிடத்துக்குள்ளே நின்றலாம். சுதந்திரம் மனதளவில் இருக்கும், வாழ்க்கையில் இருக்காது. அதுதான் ஒரே வரையில் சொல்லணும்னா, இவர்களின் சுதந்திரம் எல்லாம் கற்பனையாக இருக்கும். வாழ்வியலில் யதார்த்தமாக அந்த கற்பனையை பொருத்தினால் இடையூறாக இருப்பதை அந்த அதிகாரிகளை தாண்டி, தான் சார்ந்து நிற்கிறவர்களை தாண்டி தான் ஒரு சுயமான வேகத்தை எடுத்து கொள்ள முடியாது. மோட்ச ராசிகளில் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, மோட்ச ராசிகளில் கிரகங்கள் இருக்கும். அது ஊழ்வினையை தரும். அதாவது முன்னாடி பெரியவங்க செஞ்சது, இவங்க இதுக்கு முன்னாடி ஜென்மங்களில் என்னவா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரெண்டுத்தையும் காட்டும். அது என்ன ராசியில்
என்ன நட்சத்திரத்தில் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குருவின் நட்சத்திரத்தில் நிற்காம பொதுவாகவே வந்து சனி பகவான் புது பகவான் நட்சத்திரங்கள் தான் நிற்கும் 99.9%. அதை தாண்டி ஏதாவது மயிரில்லையில் உயிர் தப்பின மாதிரி அதாவது ஒரு கடைசி நிமிஷத்தில் டைவர்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் மாறும் அப்படின்னு வாழ்க்கையை காட்டணும்னு நினச்சா அது மட்டும் குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் அந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற விஷயத்தை பெற்று அது ஒரு தனித்துவமான விஷயத்தை சொல்லும். அதுவும் என்ன விஷயத்தில் இருக்குன்னா இந்த சார்ந்து நிற்கிற விஷயமாக இல்லாமல் இருக்காது. அது குழந்தைகளை சார்ந்தோ வேறு ஏதாவது விஷயத்திலோ கட்டுப்பட வேண்டிய சுச்சுவேஷனில் ஒரு நெருக்கடி நிலையை கொடுத்து விட்டு தான் அந்த ஊழ்வினையின் பிரதிபலிப்பாக வெளிப்படும். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய சனி பகவான் புதன் பகவான் அது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் பேசணும். அப்படி பேசும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு போயிடும். அப்படி வேண்டாம். அதே மாதிரி ராசிகளை விளக்கணும், லக்னத்தை வச்சு பார்க்கணும், நிறைய விஷயம் வருது. நம்ம திதியை பற்றி மட்டும் பேசுவதால் அவ்வளவு ஆழமாக போகாமல் மொத்த ஜாதகத்தை அலசாமல் இதில் வந்து பொது விதி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். மோட்ச ராசிகளில் கிரகங்கள் இருக்கும், அது ஊழ்வினை கர்மாவை செய்து தரும். அதுவோட அங்கே வந்து முடக்காக வந்தால் அது இன்னமும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த முன்னேற்றத்தில். இது போக குருவோ சுக்கிரனோ முடக்காக வந்து விட்டால் வரலாம், அதாவது அதுதான் வரும் அப்படின்னு இல்லை, அப்படி வந்துட்டால் வாழ்க்கை செழிப்பாகவே பயங்கர கஷ்டப்படணும். நிம்மதி வந்து எந்த விஷயத்துலையும் பெரிய அளவுக்கு முன்னேற முடியலைங்கிற ஏக்கம், அதனால் ஏற்படுற வலி, நிம்மதி இல்லாத ஒரு நிலமை அப்படியெல்லாம் இருக்கும். இன்னும் வந்து அந்த பொருளாதார நிலைமையுமே பெரிய அளவு வளராமல் ஒரு அது அந்த சுச்சுவேஷனும் நிம்மதியும் கெடும். அப்படி வரும் பட்சத்தில் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, மற்றவரை சார்ந்து எல்லா திறமையும் இருந்தாலும் அதை வைத்து பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த திறமையை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருப்பாங்க. யார்கிட்ட நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு இருக்கிறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இது இப்படியே நடக்கணும்னு இல்லை. ஒருத்தர்கிட்ட வேலைக்கு இருக்கிறோம், அந்த வேலைக்கு இருக்கிறவங்க உங்கள் திறமையை பயன்படுத்தி கோடிகள் சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு ஆயிரங்களில் பணம் தரும்போது கூட என் திறமையில் வந்தால் சரி என்னமோ பையன் கூட இருக்கான்னு வச்சிட்ருக்கிறேங்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. அவங்கள அங்கீகரிக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக ஆயிரங்களில் கொடுப்பது கூட சளிப்படைஞ்ச நிலைமையில் பேசி கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன, அதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடுன்னு இல்லை, மற்றவங்க எல்லாத்தையும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அம்மாவையோ மாமனாரையோ மாமியாரையோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களையோ குழந்தைகளையோ அல்லது முதலாளிகளையோ அல்லது தன்னை சார்ந்த நண்பர்களையோ யாராவது ஒருத்தரை சார்ந்து நிற்கிறது மட்டும் இல்லை, சமாதானப்படுத்திகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கும், வாழ்க்கை இயற்கை உருவாக்கி கொடுத்துருக்கோம், அதை சமாதானப்படுத்தியே பேசிகிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயத்திலிருந்து அவங்க வெளியே வரதில்லை. யாருக்காவது ஒரு சமாதானம் சொல்லி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், விடு சரி பண்ணிக்கலான்னு தட்டி கொடுத்து அவங்களே நிற்க முடியல, எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, எல்லாமே தாண்டி அவங்க ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவங்க இன்னொருத்தருக்கு தைரியத்தை சொல்லிக்கிட்டு பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருப்பாங்க. தெரிந்தோ தெரியாமலோ வாழ்வை அடுத்தவரிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய தருணங்கள் வாழ்நாள் முழுக்க நிறைய இடங்களில் வரும். இப்போ கடனோ வேறு ஏதாவது ஒரு விதத்துலையோ எங்கேயோ மாட்டிடுவாங்க. அதை பாயிண்ட்டாக பிடிச்சிக்கிட்டு அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையின் முக்கியமான தருணத்தில் அவங்ககிட்ட விஷயங்கள் கிடச்சிரும், அந்த விஷயங்கள் பிடிச்சிக்கிட்டு இப்படியே வந்து சமாதானப்படுத்தவும் அடுத்தவங்களை சார்ந்தும் வாழக்கூடிய ஒரு விஷயத்தை யார் விரும்ப மாட்டாங்க, சுதந்திரத்தை விரும்புவாங்க. ஆனால் அவங்களுக்கு இது கிடைக்காம நிறைய போராட்டங்களோடு இருப்பாங்க. பூர்வீகத்தில் கவனம் தேவை. இன்னும் சொல்ல போனால் இது வந்து பூர்வீகத்தில் இருக்க முடியாமல் போகலாம். குழந்தைகள் பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தைகளால் சூழ்நிலைகள் மாறலாம். பூர்வீக இடத்தை விட்டு வெளியே போவதே, தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக மறுபடி இடமாற்றங்களை தருவதே அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம். தாய்வழி கர்மா ஒன்று இருக்கும், அதை சூட்சுமத்தில் சொல்லணும். திதியோடு சொல்லுவதை காட்டிலும் தாய்வழி கர்மாவில் என்ன இருக்குங்கிறத அந்த ஜாதகத்தோட சூட்சுமத்தில் சொல்லணும். அது குழந்தைகளின் ஜாதகத்தை இணைக்கும்போது இந்த குரு என்னவா நிலைமையில் இருக்கார், சுக்கிரன் என்ன நிலைமையில் இருக்குங்கிறதையும் மகரச்சனியும்
சிம்மத்து சூரியனும் என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு கணக்கு வரும். அதுவும் திதியோடு சம்மந்தப்படுத்தினால் மிகச்சிறப்பான ஒரு ஆய்வாக அது இருக்கும். இது ஜோதிடர்கள் கேட்டிருக்கீங்கன்னா இதையும் சேர்த்து பாருங்கன்னு சொல்கிறக்காக சொல்லியிருக்கேன். அது போக மக்களுக்கு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தொழிலில் கவனம் தேவை, பூர்வீகத்தில் கவனம் தேவைங்கிறது எதுக்குன்னா, பூர்வீகத்தில் இருக்கும்போது அது சப்போர்ட்டிவாக இருக்காது. ஆளுமைக்கு வருவதில் சிரமம் இருக்கும். அதுவும் ஆளுமையில் வச்சுட்ருக்கும். பாதி தூரம் இங்கே அங்கே அலைய வேண்டியது இருக்கும். சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். தொழில் சார்ந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்பாவோட ஒரு நெருக்கடி, அப்பாவுக்கு ஒரு நெருக்கடி அல்லது தொழிலுக்கு ஒரு நெருக்கடி, அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இந்த விஷயத்தில் பயணிக்கும்போது இடமாற்றங்களை செய்து வருகிற வளர்ச்சியை கொண்டு தன்னை நிறைவு செய்து கொள்கிற ஒரு விஷயத்தில் போயிட்டுருப்பாங்க. சுயகாலில் சுயமாக நிற்பதற்கு பெரிய போராட்டமாக இருக்குது. இன்னொருவரை நம்பித்தான் வாழ்நாள் முழுவதும் இருக்கிறோமோ அப்படிங்கிற விஷயம் இருக்கும். சுயகாலில் நிற்கும்போது, அப்படி இருக்கக்கூடிய சுயகாலில் நிற்கும்போது அலைச்சல் பயங்கரமாக, இடம் விட்டு இடம் ஒரு இடத்துல இல்லை, பறந்துக்கிட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கை வந்து ட்ராவலிங்லேயே இருக்குது சார். என்ன பண்ணுறதுன்னு இதில் ட்ராவலிங். இது போக ஜாப் ஒன்றுலேருந்து இன்னொன்று ஜாப் மாறிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஊர் மாறிக்கிட்டே இருக்கிறேன். இப்படியே போயிடுச்சு சார் என் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இதில் இருக்கும். அது போக பேங்க்குக, போக்குவரத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலும் நாமயோகங்களையோ வேறு ஏதாச்சும் காரணங்களாலேயோ சப்போர்ட் கிடைக்கலாம். சுக்கிரன் நல்ல விதமாகவும் இருக்கலாம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த அரசு சார்ந்த விஷயங்கள், வேறு விஷயங்கள் எல்லாமும், அரசு ஊழியர்கள் சார்ந்த விஷயங்களும் சப்போர்ட்டிவாக இருக்காது. தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வாய்ப்பு. ஃபேவரட்டாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்களே தவிர ஃபேவரட்டாக இருப்பாங்களான்னு சந்தேகம் தான். 11 நிமிஷம் 11:30 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவுக்கு காணலாம். இதெல்லாம் விதிமுறைகள், இதெல்லாம் மாற்றக்கூடியதாக வாய்ப்புகள் பெரியவங்க கொடுத்துருக்காங்க. கோயில்கள் மூலமாக இதை மாற்ற முடியும். ஜாதகத்தை ஆராய்ந்து கோயில்கள் மூலமாக இதை மாற்றுவதற்கு வழிமுறைகளை பெரியவர்கள் கொடுத்திருக்கிற விஷயங்களை கடைபிடித்தால், திதி தோஷ நிவர்த்தி செய்தால் வெற்றி பெறலாம். இதுதான் இதோட இருக்கக்கூடிய விஷயம். மறுபடி வேறொரு நிறைவாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொலியில் நம்ம நிறைவாக பார்க்கலாம். தொடர்ந்து பயணிப்போம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.